நான் எழுதுறப்ப நான் அப்படி எழுத நினைக்கல. ஒரே ஒரு ஹெட்டிங். ஃபர்ஸ்ட்ல வந்து சைட் டிஷ்ஷஸ் மட்டும் ஒரு 100 ரெசிபி. அது பாட்டுக்கு நான் எழுத ஆரம்பிச்சாக்கா வந்து அது பாட்டுக்கு போயிட்டு இருந்தது. அப்புறம் இவர் வந்து சரி 100 ரெசிபின்னு சொல்லிட்டு வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 100 அது 2 பார்ட் போட்டேன். 100 மசாலா குருமா வகைகள் வந்து அப்புறமா சைவ மசாலா கறி வகைகள் சொல்லிட்டு இன்னொரு பார்ட் போட்டேன். 200 ரெசிபிஸ் வந்து சைட் டிஷ்ஷஸ் மட்டும் போட்டிருக்கேன். அதாவது நான் வந்து ஒரு மகிழா சபால வந்து கமிட்டி மெம்பர்ல இருந்தேன். அவங்க கிட்ட சொன்னேன் இந்த மாதிரி புக் எழுதிருக்கேன், அதை ரிலீஸ் பண்றதுக்கு நம்ம கார்னிவல் ஃபங்க்ஷன்ல வந்து ரிலீஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, தமிழ்நாடு ஆரிய விஷய மகிழா சபான்னு. சரி ஒரே ஒரு ரெசிபி டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணிட்டு அன்னைக்கு அந்த புக் வந்து அன்னைக்கு சீஃப் கெஸ்ட் வந்தாரு, அவர்கிட்ட ரிலீஸ் பண்ண சொன்னேன். அவரு ரிலீஸ் பண்ணி கொடுத்தாரு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் வந்து எல்லாரும் வாங்கினாங்க. வாங்கினது மட்டும் இல்லாமல் அடுத்த நாள்லேருந்து ஃபோன் பண்ண ஆரம்பிச்சாங்க. நான் உன்னோட வடகறி பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது, உன்னோட சன்னா மசாலா பண்ணேன் ரொம்ப நல்லா இருந்தது, உன்னோட வே ஆஃப் ரைட்டிங் வந்து சிம்பிளாக இருக்கு, எங்களுக்கு வந்து காம்பினேஷன் வந்து கரெக்டாக வருது, ரொம்ப டேஸ்டியாக வந்திருக்கு அப்படின்னு தே ஸ்டார்டட் காலிங் மீ. அவங்க வந்து தே வாண்டட் டு கிஃப்ட் டு தேர் ஒரு ஃப்ரெண்ட்ஸ். 10 ரூபாய் தானே, அப்போ என்ன இருக்கு அதில் வந்து எனக்கு ஒரு 10 புக்கு கூட, எனக்கு 15 புக்கு கூட, நான் ஃப்ரெண்ட்ஸுக்கு கிஃப்ட் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. அப்புறம் நிறைய பேர் வந்து என்னுடைய இன்னொரு கிளப்ல நான் மெம்பராக இருக்கேன், அதில் வந்து டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணுறியா அப்படின்னு கேட்டேன். சரி அங்கே டெமான்ஸ்ட்ரேஷன் பண்ணேனாக்கா அங்கே கொஞ்சம் நிறைய பேர் புக்கு வாங்கிப்பாங்க. இது மாதிரி வந்து ஆல் த 1000 காப்பீஸ் வாட் ஐ பிரிண்டட் 3 monthsக்குள்ளே விற்று போச்சு, ஷாப்பில் கொடுக்காமையே.